ஹாய் கைஸ், வெல்கம் டு ஹை அண்ட் கிரியேட்டிவிட்டி ஜித்து. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி யூனோ கார்ட்ஸ் விளாட்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்ல இதில் இருக்க லக்கி கார்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா +2. இந்த +2 கார்டு இருந்துச்சுன்னா நீங்கள் +2 கார்டு போட்டிங்கன்னா ஆப்போனண்ட் இருக்காங்களா, ஆப்போனண்ட் உங்களுக்கு அடுத்த விளாட்றவங்க இல்லைன்னா ஆப்போனண்ட் இருக்காங்களா அவங்க பார்த்தீங்கன்னா டெக்கில் இருந்து 2 கார்டு அவங்களோட கார்டு கூட எடுத்து சேர்த்து வச்சுக்கோங்க கைஸ். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பிளாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆடுவாங்க பார்த்தீங்களா. நீங்கள் இந்த பிளாக்குன்னு சொல்லி போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஆடுறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டுக்கு ஆட முடியாது கைஸ். பார்த்தீங்கன்னா ரிட்டன், இது பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸில் போடுற மேட்ச்சு ஆன்டி கிளாக் வைஸில் போகும், ஆன்டி கிளாக் வைஸில் போடுற மேட்ச்சு கிளாக் வைஸில் போகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்சஸ். உங்ககிட்ட ப்ளூ கலர் இல்லை, ப்ளூ கலர்ல போயிட்டு இருக்குது, உங்ககிட்ட ப்ளூ கலர் இல்லைன்னா இந்த கலர் சேஞ்ச் போட்டு உங்ககிட்ட இருக்க கலர் சொல்லிட்டு போட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா +4 கலர் சேஞ்சஸ். நீங்க இப்ப +4 கலர் சேஞ்சஸ் போடுறீங்கன்னா உங்களோட நெக்ஸ்ட் ஆடுறவங்க பாத்தீங்கன்னா 4 கார்டு எடுத்து அவங்களோட கார்டு கூட சேர்த்து வச்சுக்கோங்க கைஸ். அதுக்கப்புறம் உங்ககிட்ட மெஜாரிட்டியா இருக்க கார்டு கலர் சொல்லிக்கணும் கைஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கார்டு. இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா ஸ்வாப் பேன்ஸ் கைஸ். இப்போ ஸ்வாப் பேன்ஸ்ன்னு போடுறீங்கன்னா உங்ககிட்ட ஜாஸ்தியான கார்டு இருக்குது, உங்களோட ஆப்போனண்ட் கிட்ட கம்மியான கார்டு இருக்குது அப்படின்னா ஸ்வாப் ஆயிக்குங்க கார்டு. இல்லைன்னா +4 இந்த கார்டு போட்டு +4 போட்டுக்கலாம், கலர் சேஞ்சஸ் போட்டுக்கலாம், ரிட்டர்ன் போட்டுக்கலாம், பிளாக் போட்டுக்கலாம், +2 போட்டுக்கலாம், இல்லைன்னா நம்பர்ஸும் போட்டுக்கலாம் கைஸ் 1 2 3 4. அதுக்கப்புறம் இது ஆல் இன் ஒன் கார்டு பார்த்தீங்கன்னா சில யூனோ டெக்ல மட்டும்தான் கைஸ் இருக்கும், மெயின் யூனோ டெக்ல இருக்காது கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி யூனோ விளையாடுறன்னு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறாங்க கைஸ். பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு 13 கார்ட்ஸ் போடணும், 13 கார்ட்ஸ் போட்டாச்சு கைஸ். அதுக்கப்புறம் இங்கிருந்து ஒரு கார்டு எடுத்து போட்டுடணும் கைஸ். இது பேர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கார்டு. நீங்கள் ஓப்பன் கார்டு எடுத்து போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஆடுறவங்க தான் ஆட முடியும் கைஸ். நெக்ஸ்ட் ஆடுறவங்க பார்த்தீங்கன்னா போடுவாங்க கைஸ். இப்போ நெக்ஸ்ட் ஆடுறவங்க பிளாக் போட்டாங்க, எனக்கு முன்னாடி ஆடுறவங்க பிளாக் போட்டாங்க, அதனால என்னால் ஆட முடியாது, நெக்ஸ்ட் ஆடுறவங்க ஆடலாம் கைஸ். இப்போ எனக்கு முன்னாடி ஆடுறவங்க +2 போட்டாங்க. இப்போ +2 போட்டனால நான் இந்த டெக்ல இருந்து 2 கார்டு எடுக்கணும் கைஸ். இப்போ பாத்தீங்கன்னா என்னோட ஆப்போனண்ட்னால +2 போடலாம் வேற கலர்ல, இல்லைன்னா இதே கலர்ல போடலாம், இல்லைன்னா இதே கலர்ல வேற நம்பர் போட்டுங்க கைஸ். என்னோட ஆப்போனண்ட் பார்த்தீங்கன்னா வேற கலர்ல +2 போட்டாங்க, அதனால திரும்பியும் நான் பார்த்தீங்கன்னா 2 கார்டு எடுக்கணும் கைஸ் இந்த டெக்கில் இருந்து. அதனால திரும்பியும் என்னால் ஆட முடியாது, அடுத்தவங்க ஆட முடியும் கைஸ். அதுக்கப்புறம் எனக்கு முன்னாடி ஆடினவங்க 2 போட்டிருக்காங்க, நான் இப்போ பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் போடுறேன். இப்போ 2 பேர் விளையாடுறீங்கன்னா ரிட்டர்ன் போட்டால் திரும்பியும் நான் தான் ஆட முடியும் கைஸ். இப்போ 3-4 பேர் ஆடுறீங்கன்னா நான் ரிட்டர்ன் போட்டால் எனக்கு முன்னாடி இருந்தாங்களே அவங்க ஆடலாம் கைஸ். இப்போ நான் ரிட்டர்ன் போட்டுறதுனால 2 பேர் ஆடினதுனால என்னால் ப்ளூ கலரில் போடலாம், இல்லைன்னா வேற கலரில் ரிட்டர்ன் போடலாம் கைஸ். நான் திரும்பியும் ரெட் கலரில் ரிட்டர்ன் போட்டிருக்கேன். இப்போ வேற கலர் ரிட்டர்னும் போட்டுக்கலாம், இல்லைன்னா ரெட் கலரில் எந்த நம்பர் வேணால் போட்டுக்கலாம் கைஸ். நான் இப்போ 8 போடுறேன் ரெட் கலரில். என்னோட ஆப்போனண்ட் பார்த்தீங்கன்னா +2 போடுறாங்க. இப்போ நான் 2 கார்டு இந்த டெக்லேருந்து எடுக்கணும் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க 1 நம்பரில் ஒரு கார்டு போடுறாங்க, நான் என்னால் ரெட் கலரில் எந்த கார்டு வேணால் போட்டுக்கலாம் கைஸ், இல்லைன்னா வேற கலரில் 1 நம்பர் போட்டுக்கலாம் கைஸ். இதே பாருங்க, வேற கலரில் அதே நம்பர் போட்டுக்கலாம் கைஸ். இப்போ என்னோட ஆப்போனண்ட் பிளாக் போட்டிருக்காங்க, அதனால என்னால் ஆட முடியாது. நெக்ஸ்ட்டு என்னோட ஆப்போனண்ட்னால தான் ஆட முடியும். இப்போ என்னோட ஆப்போனண்ட் 8 நம்பர் போட்டிருக்காங்க, அதனால என்னால் இதே கலரில் போடலாம், இல்லைன்னா வேற கலரில் 8 நம்பர் போட்டுக்கலாம் கைஸ்.
இப்போ நான் ரிட்டர்ன் போட்டு திரும்பி நான் அந்த அட்மின். இப்போ நான் ஒன் போட்டிருக்கேன். என்னோட ஆப்னன்ட்னால 1 போட முடியும், இல்லைன்னா அதே கலரில் வேறு கலரில் 1 போட முடியும், இல்லைன்னா அதே கலரில் எது வேணால் போட்டுக்கலாம். அந்த ஆப்போனண்ட்டுக்கிட்ட எந்த கார்டும் இல்லைன்னா இந்த டெக் இருக்குல்ல, இந்த டெக்கிலேருந்து ஒரு கார்டு எடுத்து அவங்களோட பாக்கெட் இதில் வச்சு கார்டு கூட வச்சுக்கணும். அந்த இல்லைன்னா அதே கலர் இருந்துச்சுன்னா, இல்லைன்னா அதே நம்பர் வேறு கலரில் இருந்துச்சுன்னா இதில் போட்டுக்கலாம் கைஸ். அதுக்கப்புறம் நான் ஆடுறேன் கைஸ். இப்போ +4 கலர் சேஞ்சஸ் போட்டேன்னா என்கிட்ட ப்ளூ கலர் இல்லை கைஸ், அதனால +4 கலர் சேஞ்சஸ் போட்டேன். என்னோட நெக்ஸ்ட் ஆடுறவங்க பார்த்தீங்கன்னா 4 கலர் எடுக்கணும். அதுக்கப்புறம் நான் என்ன கலர் வேணுமோ போட்டுப்பேன் கைஸ். நான் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் சொல்கிறேன் கைஸ். அதுக்கப்புறம் நான் +2 போடுறேன் கைஸ். அதனால என்னோட ஆப்போனன்ட் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் +2 போட்டேன், என்னோட ஆப்போனன்ட் 2 கார்டு எடுத்துட்டாங்க. நான் திரும்பியுமே +2 போடலாம், இல்லைன்னா இதே கலரில் வேறு ஏதாச்சும் நம்பர் போடலாம். நான் இதே கலரில் 8 நம்பர் போடுறேன். என்னோட ஆப்போனன்ட் 8 போடலாம், இல்லைன்னா வேறு கலரில் 8 போடலாம், இல்லைன்னா அதே கலர் போடலாம். என் ஆப்போனன்ட் கிட்டே எதுவுமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஆப்போனன்ட் எல்லோ. என்னோட ஆப்போனன்ட் பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்சஸ் கார்டு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட க்ரீன் இல்லை, அதனால கலர் சேஞ்சஸ் போட்டு எல்லோன்னு ஒரு கலருக்கு சொல்லியிருக்காங்க. அதனால என்னால் எல்லோ மட்டும்தான் போட முடியும். இப்போ நான் எல்லோவில் 9 போட்டேன், என்னோட ஆப்போனன்ட் 7 போடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 7 இருக்குல்ல, வேறு கலரில் 7 போட்டாலும் ஓகே கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 9 போட்டிருக்காங்க. நான் 9 வேறு கலர்லேயும் போடலாம், இல்லைன்னா இதே கலரில் வேறு ஏதாச்சும் கடும் போட்டுக்கலாம். இப்போ அவங்க 4 போட்டிருக்காங்க, என்கிட்ட 4ம் இல்லை, அந்த ரெட் கலரில் கார்டும் இல்லை கைஸ். அதனால நான் என்கிட்ட ஜாஸ்தியான கார்டு இருக்கிறதுனால நான் இந்த ஆல்-இன்-ஒன் கார்டு போட்டு ஸ்வாப் பேண்ட்ஸ்ன்னு சொல்கிறேன் கைஸ். அதனால என்னோட கார்டு பார்த்தீங்கன்னா ஆப்போனண்ட்டுக்கு போகும், ஆப்போனண்ட் கார்டு பார்த்தீங்கன்னா என்கிட்ட வரும் கைஸ். அதுக்கப்புறம் என்னோட ஆப்போனண்ட்டால தான் கைஸ் ஆட முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்போனண்ட் லாஸ்ட்டாக 4 போட்டுக்கலாம் வேறு கலரில், இல்லைன்னா ரெட் கலரில் வேறு கார்டு போட்டுக்கலாம் கைஸ். என் ஆப்போனண்ட் கிட்ட அந்த கலர் இல்லை கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தான் கைஸ் போடணும். இப்போ நான் என்னோட +2 போட்டிருக்கேன், இதே கலரில் வேறு கார்டு போடலாம் கைஸ், இல்லைன்னா வேறு +2 போட்டுக்கலாம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிளாக் போட்டிருக்கேன். என்னோட ஆப்போனண்ட் எனக்கு நெக்ஸ்ட் வரவங்க ஆட முடியாது, அதனால திரும்பியும் நான் போட்டுறேன் கைஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட ஆப்போனண்ட் ஆடணும் கைஸ். என்னோட ஆப்போனண்ட் பார்த்தீங்கன்னா வேற கலரில் 3 போட்டிருக்காங்க. திஸ் இஸ் அக்செப்டபிள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் கலர் சேஞ்சஸ் போட்டு எல்லோன்னு சொல்கிறேன் ஏன்னா என்கிட்ட எல்லோ கலர் கார்டு மட்டும்தான் கைஸ் இருக்குது. அதுக்கப்புறம் என்னோட ஆப்போனண்ட் போடுவாங்க. 8 போட்டிருக்காங்க, நான் 5 போடுறேன். இப்போ ஒரே ஒரு கார்டு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஒரு கார்டு இருக்கும்போது யூனோன்னு சொல்லணும் கைஸ். யூனோன்னு சொல்லினா இந்த டெக்கிலேருந்து 4 கார்டு எடுத்து வச்சுக்கணும் கைஸ். நெக்ஸ்ட் என்னோட ஆப்போனண்ட் போடுவாங்க. என்னோட ஆப்போனண்ட் பார்த்தீங்கன்னா +2 போடுறாங்க யூனோ. அப்போ நான் 2 கார்டு எடுத்து வச்சுக்கலாம் கைஸ் நெக்ஸ்ட் டெக்லேருந்து. நெக்ஸ்ட் நான் ஆடணும் கைஸ். நான் 5 போடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட ஆப்போனண்ட் தான் ஆடணும் கைஸ். சாரி, இப்போ பார்த்தீங்கன்னா என் ஆப்போனண்ட் கிட்ட எல்லோ கலர் இல்லை, அதனால எடுத்துக்கிட்டாங்க. அதனால நான் நெக்ஸ்ட் போடுறேன் கைஸ். நான் 5 போடுறேன். என்னோட ஆப்போனண்ட் கிட்ட 5ம் இல்லை, அந்த கலரும் இல்லை கைஸ். அதுக்கப்புறம் இதுலேருந்து போடுறாங்க. அதுக்கப்புறம் நான் 8 போடுறேன். யூனோன்னு சொல்லணும் கைஸ், கன்ஃபார்ம் யூனோன்னு சொல்லணும் கைஸ். இல்லைன்னா 4 + 4 4 கார்டு இந்த டெக்லேருந்து எடுக்கணும் கைஸ். என்னோட ஆப்போனண்ட் கிட்ட இதுக்கப்புறம் என்கிட்ட கார்டு இல்லை கைஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இந்த கார்டு எடுத்து வச்சுக்குவேன் கைஸ். கலர் சேஞ்சஸ் டு ரெட். இந்த ஆல்-இன்-ஒன் கார்டை வச்சு கலர் சேஞ்சஸ் டு ரெட்டுன்னு என்னோட ஆப்போனன்ட் சொல்லியிருக்காங்க. அதனால நான் 4ஆம் நம்பர் போடுறேன் கைஸ்.
இப்போ பார்த்தீங்கன்னா யூனோன்னு சொல்லணும். யூனோன்னு சொல்லினா 4 கார்டு எடுத்துக்கணும். என்கிட்ட 5 இல்லை அந்த கலரும் இல்லை, அதனால இதுலேருந்து எடுத்துக்கிறேன் கைஸ். இதில் 5 இருந்துச்சுன்னா இல்லைன்னா அதே கலர் இருந்துச்சுன்னா எடுத்து போட்டுக்கலாம், இல்லைன்னா நம்மளோட கார்டுக்குள்ளே வச்சுக்கலாம் கைஸ். ஜீரோ போட்டாங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஆப்போனன்ட் 7 போட்டிருக்காங்க. என்கிட்ட அந்த கார்டு இல்லை. நெக்ஸ்ட் என்னோட ஆப்போனன்ட் தான் ஆட முடியும். 7 போட்டிருக்காங்க. நான் இப்போ ரிட்டர்ன் போடுறேன், திரும்பியும் எனக்கு தான் சான்ஸ் வரும். +2 போடுறேன். என்னோட ஆப்போனன்ட் 2 கார்டு டெக்கில் எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் 3 போட்ட உடனே யூனோன்னு சொல்லணும். யூனோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்துட்டேன் கைஸ். 1 போட்டு யூனோன்னு திரும்பியும் சொல்லணும் கைஸ். என்னோட ஆப்போனன்ட் போடணும். என்னோட ஆப்போனன்ட் பார்த்தீங்கன்னா 4 போட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ளூ கலர் 4 போட்டுக்கலாம். இந்த 4 போட்டு என்கிட்ட வேற எந்த கார்டும் இல்லை கைஸ். அதனால தான் யார் ஃபர்ஸ்ட் அவங்களோட கையில் இருக்க கார்டை கரைக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வின் ஆயிட்டேன் கைஸ்.